ஸோ வெளியில் பாருங்கள், இதுதான் வந்து நம்ம இப்போதைய சன் வந்துருச்சு. ஸோ நல்லா பளிச்சுன்னு வெயில் அடிக்குது. காலையில் விடிகாலம் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். விடிகாலம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 17 கிட்ட போச்சு டெம்பரேச்சரு. நான் பார்க்கும்போது மிட் நைட்டில் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ சரியான தூக்கம். நல்லா வந்து அடக்கமாக ஃபேன் கூட ஆகிட்டு என்ன பண்ணிட்டா கொஞ்சம் மிடில் மீன் மீடியமில் வச்சுட்டேன். ஃபுல் ஃபேன் கூட போடவும் நல்லா கோஸியாக இருந்துச்சு. நல்லா கம்பளியை போகுது, செம்ம தூக்கம் தூங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. எழுந்து கிளம்புனோம்னா டிஃபன் சாப்பிட்டு அப்படி கிளம்பலாம். ஓகேவா? ஃபுல்லாக அழகாக இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க ரொம்ப மினிமமாக ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. எப்படின்னா அது ஒரு மண் வீடு இருக்குது, அது வந்து மட் ஹவுஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 வுட் ஹவுஸ் இருக்குது. இது மொத்தமே 3 ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. ஸோ அவங்க இதுக்கேற்ற மாதிரி தான் புக்கிங்ஸாக எடுக்கிறாங்களாம். வீக்கெண்டில் கரெக்டாக வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வீக் டேஸில் வேணாலும் ஃப்ரீயாக இருக்கும், அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு. அண்ட் மேபி அது ஆஃபீஸ் அது மாதிரி இருக்கும். இது வந்து சும்மா ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறது கிச்சனு. ஸோ இந்த மாதிரி மினிமமாக தான் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க. மினிமமாக தான் பில்டிங் மினிமம். இது வந்து நைட்டு வந்து நம்ம கேம்ப் ஃபயர்லாம் போட்டு சாப்பிட்டு வந்த இடம். இது வந்து பார்பிக்யூ சிக்கன் பண்ணுது. ஸோ நல்லாயிருக்கு. ப்ராப்பர்ட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பூச்செடி அது இதெல்லாம் போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க.